அடுத்த சில நாட்களுக்கு விமான சேவை முழுவதுமாக நிறுத்தம் செய்யப்பட்டுவிடும் என்பதுதான் மேற்கு நாடுகளுக்கு, அதாவது பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு மத்திய கிழக்கு நாடுகளுடைய வான்வெளியை பயன்படுத்தி செல்லக்கூடிய விமானங்களுடைய நிலையாக இருக்கின்றன. எனவே விமான பயணிகள் சற்று விழிப்புணர்வோடு செயல்படுவது நலம் என்பதையே தற்பொழுதைய இந்த சூழல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. 7 வளைகுடா நாடுகள் தங்களுடைய வான்வெளியை மூடிவிட்டார்கள் எனும் பொழுதே நாம் மேற்கு நாடுகளுக்கு செல்லுவதில் பல்வேறு சவால்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இண்டிகோ விமான சேவையும் தாமதமாவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் செல்லக்கூடிய விமானங்களின் சேவை தாமதமாக போகின்றது. கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் போன்ற நாடுகளை பயன்படுத்திதான் லண்டன், அமெரிக்காவினுடைய சான் பிரான்சிஸ்கோ உள்ளிட்ட நகரங்களுக்கெல்லாம் நம்முடைய நாட்டிலிருந்து விமானங்கள் செல்லும். இணைப்பு விமானங்கள் போலதான் பல விமானங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. எனவே பஹ்ரைன், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் விமான பயணம் என்பது கேள்விக்குறியாகி இருக்கின்றது. அதே நேரம் தொடர்ந்து இந்த யுத்தம் என்பது ஒரு பெரிய அளவிலான யுத்தமாக மூண்டிருக்கின்றது. கத்தார் நாடெல்லாம் எச்சரித்திருக்கின்றது, எங்களுடைய நாட்டுக்குள் நீங்கள் எப்படி தாக்குதல் நடத்தலாம் என்று. அமெரிக்காவின் ராணுவ நிலையை தாக்குவதாக ஒரு பதிலை ஈரான் சொன்னாலும் கூட அமெரிக்காவிற்குள் இருக்கக்கூடிய ராணுவ நிலையை ஈரான் தாக்கவில்லை, கத்தாருக்குள் இருக்கக்கூடிய ராணுவ நிலையை தாக்கி இருக்கின்றது. கத்தார் நாடே அனுமதித்துதான் அந்த நாட்டினுடைய எல்லைக்குள் ஈரான் கத்தாரை அனுமதித்த பிறகுதான் அமெரிக்கா அங்கே ராணுவ நிலையை அமைத்திருக்கின்றது. எனவே தற்பொழுது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவாலாக பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஈரான் இந்த நிலைப்பாட்டை எடுத்தது ஒரு சரியான ராஜதந்திர நகர்வா என்ற ஒரு கேள்வியினை ராணுவ நோக்கர்கள் முன்வைக்கின்றார்கள். அதாவது ஒருவேளை ஈரான் அமெரிக்காவை தாக்க வேண்டும், பழி தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால் சர்வதேச கடற்பரப்பில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்களை தாக்கி இருக்கலாம். ஒருவேளை கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்களை தாக்கினால் அமெரிக்கா ஈரான் என்ற அளவில் அந்த யுத்தம் முடிந்துவிடும். ஆனால் வளைகுடா நாடுகளுக்குள் தங்களுடைய சகோதரர்களாக ஈரான் எந்த நாட்டையெல்லாம் கொண்டு வர என்று விரும்புகின்றதோ அந்த நாட்டு எல்லைக்குள் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகளை தற்பொழுது தாக்க தொடங்கி இருப்பதன் மூலமாக ஈரான் மீண்டும் மீண்டும் அந்த நாடுகளிடம் இருந்து விலகி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடு. எனவே கத்தார் உள்ளிட்ட நாடுகளோடு நட்பு பாராட்ட வேண்டும், ஈராக் உள்ளிட்ட நாடுகளோடு கடந்த கால கசப்புணர்வை மறந்து ஒன்றுபட வேண்டும் என்றுதான் ஈரானினுடைய ஆட்சியாளர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் மொத்தமாக தற்பொழுது தோல்வி அடைந்திருக்கின்றன. மீண்டும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளும் ஈரானுக்கு எதிராக வரிந்து கட்டி கொண்டு அமெரிக்கா பக்கம் போய் நிற்கப் போகின்றது. இது ஈரானை மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாக்கப் போகின்றது. ஈரான் வசம் ஆயுதங்கள் இருக்கலாம், பலரும் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே ஈரான் இந்த யுத்தத்திலே இஸ்ரேலுக்கு எதிராக திடகாத்திரமாக நின்று சண்டையிடலாம். ஆனாலும் கூட இவ்வளவு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஈரானை பழி தீர்க்க துடிக்கும் பொழுது ஈரானால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே ஈரான் தன்னுடைய நாட்டினுடைய முக்கியமான அறிவு ஜீவிகளை எல்லாம் இழந்து விட்டது. இஸ்ரேலினுடைய மொசாத் உளவு அமைப்பு அதுபோன்ற முக்கியமான நபர்கள் இருக்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து சொல்லி யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாகவே அவர்கள் முதல் நாள் வீசிய குண்டிலேயே அந்த ஈரான் நாட்டினுடைய முக்கியமான அணு விஞ்ஞானிகளை, அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடும் என்று கருதக்கூடியவர்கள் எல்லாம் தாக்கி அழித்து விட்டார்கள். எனவே தற்பொழுது முக்கியமாக ராணுவ திட்டமிடலை மேற்கொள்ளக்கூடிய தளபதிகள் ஈரான் வசம் இல்லை. அதே நேரம் ஆயுதங்கள் இருக்கின்றன. அந்த ஆயுதங்களை எவ்வாறு ஈரான் பயன்படுத்தப் போகின்றது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. விமானங்களை எல்லாம் வேறு இடங்களுக்கு மாற்ற தொடங்கி இருக்கின்றது அமெரிக்கா என்பதையும் பார்க்கின்றோம். ஈரான் தாக்குதல் நடவடிக்கையை தொடர்ந்து போர் விமானங்களை பல்வேறு இடங்களுக்கும் தற்பொழுது அமெரிக்கா அனுப்பி வைத்திருக்கின்றது. கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதால் அமெரிக்கா தன்னுடைய போர் விமானங்களை பத்திரப்படுத்த தொடங்கி இருக்கின்றது. இது பத்திரப்படுத்துவதற்கான நடவடிக்கையா அல்லது பாய்ந்து தாக்குவதற்கான ராஜ தந்திரமா என்பது இன்று இரவுக்குள்ளாக தெரிந்துவிடும். அதே நேரம் இப்போது இருக்கக்கூடிய இந்த தகவல் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அமெரிக்கா அவ்வளவு எளிதாக தனக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த அவமானத்தை கடந்து செல்லாது. அதாவது ஈரான் நேரடியாக அமெரிக்காவை பகைத்துக் கொண்டிருக்கின்றது, அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை தாக்கி இருக்கின்றது. இதுவரை உயிரிழப்பு இல்லை என்று அமெரிக்கா சொல்லி இருந்தாலும் கூட நாளை காலை தான் தெரிய வரும் எவ்வளவு விமானங்கள் சேதமடைந்திருக்கின்றன, அமெரிக்காவின் விமானப்படை தளங்கள் சேதமடைந்திருக்கின்றன என்று. எனவே ஈரானுக்கு உரிய முறையில் பாடம் புகட்டுவதற்கு அமெரிக்கா இந்நேரம் தயாராகி இருக்கும். இல்லை என்றால் மற்ற நாடுகளுக்கு முன்னால் அமெரிக்காவினுடைய அந்த ராணுவ வல்லாண்மை என்பது கேள்விக்குள்ளாகிவிடும். உலகத்தினுடைய பெரிய நாடாக அமெரிக்கா எப்பொழுதுமே தன்னை காட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நாடு. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்பும் கூட இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி இந்தந்த நாடுகளுக்கு இடையிலான போரை நான் தான் இருக்கிறேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய
ஒரு தலைவராக இருக்கின்றார். எனவே டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அமெரிக்க மக்களிடம் இழந்துவிட்ட செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காக ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தக்கூடும். எனவே ஈரான் மீதான தாக்குதலை அவர்கள் கண்டிப்பாக தீவிரப்படுத்த போகின்றார்கள். இந்த போர் ஒரு 3ஆம் உலகப் போர் என்று சொல்லும் விதமாக 2 நாடுகளுக்கு வெளியில் நடக்கக்கூடிய ஒரு போராக பரிணாமம் பெற்றிருக்கின்றது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 2022 முதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்ய போரில் கூட இதுவரை எந்த ஒரு 3வது நாட்டினுடைய எல்லைக்குள்ளும் யுத்தம் நடக்கவில்லை. ஆனால் இங்கே போர் தொடங்கி ஒரு வார காலத்திலேயே 3வது நாடுகளுக்குள் எல்லாம் யுத்தம் தொடங்கி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் 3ஆம் உலகப் போருக்கான ஒரு அச்சாரமாக இதை உலகத்தினுடைய மிக முக்கியமான ராணுவ செயல்பாட்டு ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். லக்னோ, அகமதாபாத்தில் உள்ள விமான நிலையங்களிலிருந்து விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றன. வளைகுடா நாடுகளில் வான் எல்லை மூடப்பட்டிருப்பதன் காரணமாக லக்னோ, அகமதாபாத் உள்ளிட்ட நகரங்களிலிருந்து மேற்கு நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமான போக்குவரத்து தடைபட்டிருப்பதாக செய்திகளை பார்க்கின்றோம். அதே போன்று இண்டிகோ விமானமும் ஒரு சில அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்றது. தங்களுடைய விமான சேவைகள் தாமதமாக கூடும் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த போர் தொடங்கி இருக்கின்றது. இது இந்தியாவிற்கு எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது? இந்தியாவை பொறுத்தவரை எந்த ஒரு நாட்டுடனும் நம்முடைய நாடு மற்றொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையிலே சண்டை நடக்கும் பொழுது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆதரவளிக்க மாட்டோம். நாம் இஸ்ரேலுடன் நெருக்கமாக இருக்கலாம். ஆனால் இஸ்ரேலுடன் நெருக்கமாக இருக்கிறோம் என்பதற்காக இஸ்ரேலுக்கு எந்த நாட்டுடன் பகை இருக்கிறதோ அந்த நாட்டோடு நாம் பகைத்துக் கொள்ள முடியாது. ஈரான் என்பதும் நம்மோடு நட்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடுதான். ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த துறைமுக நகரங்களை எல்லாம் இந்தியா புனரமைத்துக் கொண்டிருக்கின்றது. புதிய துறைமுகத்தை எல்லாம் ஈரானுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எனவே ஈரான் என்பது முக்கியமான நாடு, இஸ்ரேல் என்பதும் இந்தியாவிற்கு முக்கியமான நாடு. ஈரான் நாட்டினுடைய அதிபர் உலகின் மிக முக்கியமான ஒரு சில தலைவர்களை மட்டுமே தொடர்பு கொண்டு பேசினால், அவர் பேசும் பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடமும் ஈரான் அதிபர் பேசியிருக்கின்றார். எனவே ஈரான் நாட்டை பொறுத்தவரை இதுவரை இந்தியா ஒரு நடுவுநிலையோடு தான் இருக்கின்றது என்பதை உறுதிபட நம்புகின்றது. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றோம் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பீப்பாய் அளவிற்கு கச்சா எண்ணெய்களை உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நாடு நம்முடைய நாடு. உலகத்தின் 3வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளர்கள். கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டால் அது நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஆட்டம் காண வைத்துவிடும். எனவே இப்பொழுது என்ன செய்ய போகின்றது இந்தியா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. எவ்வாறு நம்முடைய நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாட்டுக்கும் இடையிலாக அந்த மத்தியஸ்தம் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட போகின்றார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. நம்முடைய நாட்டினுடைய விமானங்கள் எல்லாம் அந்த மேற்கு நாடுகளுக்கு செல்வதற்கு மத்திய கிழக்கு நாடுகளுடைய வான்வெளியை தான் பயன்படுத்தி ஆக வேண்டும். ஆனால் கிட்டத்தட்ட 7 நாடுகள் தற்பொழுது வளைகுடா பகுதியிலே தங்களுடைய வான் எல்லையை மூடி இருக்கின்றார்கள். அதன்படி குவைத், சவுதி அரேபியா, ஜோர்டான், லெபனான், பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் வான் எல்லையை மூடிவிட்டன. கத்தாரினுடைய வான் எல்லை மூடப்பட்டிருக்கின்றது. கத்தார் ஏர்வேஸ் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கத்தாரிலிருந்து விமானங்கள் புறப்படுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை கத்தார் விமான நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இந்த போரானது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாளை காலைக்குள், அதாவது அங்கும் இரவு பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை காலைக்குள் எவ்வளவு தூரம் தாக்குதல் தீவிரமடைய போகின்றது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அமெரிக்கா தன்னுடைய விமானங்களை எல்லாம் போர் விமானங்களை பல்வேறு இடங்களில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது. வான் எல்லை திறக்கப்பட்டதும் விமான சேவை தொடங்கும் என்று கத்தார் ஏர்வேஸ் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் வான் எல்லை எப்போது திறக்கப்படும் என்ற ஒரு தகவல் இல்லை. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை தற்பொழுது பல்வேறு நாடுகளுக்கு இடையிலான சண்டையாக பரிணாமம் பெற்றிருக்கின்றது. அமெரிக்கா தலையிட்டதன் காரணமாக ஈரான் அமெரிக்காவை தாக்க முனைந்துள்ளது. அமெரிக்காவை தாக்கக்கூடிய விதமாக தன்னுடைய நாட்டின் எல்லைகளுக்கு அருகே அமெரிக்கா உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை ஈரான் தாக்கி கொண்டிருக்கின்றது. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. பாலிஸ்டிக் என்றால் பற்ற வைக்கப்பட்ட இடத்திலிருந்து இலக்கை நோக்கி மேல் நோக்கி சென்று அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைந்தவுடன் வேகமாக கீழே விழுந்து வெடித்து சிதறக்கூடிய ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள். அதாவது கீழே இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு மேலே சென்று அதன் பிறகு அப்படியே செங்குத்தாக கீழே விழுந்து வெடித்து சிதறும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள். அந்த ஏவுகணைகள் தான் தற்பொழுது ஈரான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா ஈரானினுடைய ஏவுகணைகளை நடுவானிலேயே வழிமறித்து தாக்கி அழித்து செயலிழக்க செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது.
அதே நேரம் மத்திய கிழக்கு நாடுகளுடைய வான்வெளி முழுவதுமாக பட்டாசுகளை போன்று வான்வெளியில் ஆங்காங்கு இது போன்ற காட்சிகள் தென்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திரையிலே பல ஏவுகணைகள் அமெரிக்காவினுடைய இடைமறிப்பு ஆயுதங்களால் தாக்கி அழிக்கப்படுகின்றன, ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்படுகின்றன. எனவே இதில் 1-2 ஏவுகணைகளோ ட்ரோன்களோ வெற்றிகரமாக தங்களுடைய இலக்கை சென்றடைந்தால் கூட அது அமெரிக்க ராணுவத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும். அதே நேரம் ஈரானை பல்வேறு திசைகளில் இருந்து தாக்குவதற்கும் அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கின்றது என்ற ஒரு தகவலையும் பார்க்க முடிகின்றது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தங்கள் நாட்டினுடைய ராணுவத்திற்கு அதற்கான அனுமதியினை வழங்கிவிட்டார். ஈரானை தாக்குவதற்கான முழு உரிமையை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஈரானும் எதற்கும் துணிந்த ஒரு நாடாக தற்பொழுது தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் என்ற ஒற்றை நாட்டோடு ஈரான் சண்டையிடுவதே அந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு உகந்ததா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. தற்பொழுது அதையும் கடந்து நான் அமெரிக்காவுடனும் சண்டையிடுவேன் என்று துணிச்சலான ஒரு முடிவிற்கு ஈரான் சென்று விட்டது. எனவே தற்பொழுதைய சூழ்நிலையில் ஈரானுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. ஈரானிய மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. ஈரான் முழுவதும் எந்த திசையில் இருந்தெல்லாம் குண்டுகள் விழுமோ என்ற ஒரு அச்சமான சூழல் நிலவுவதாக அங்கிருந்து பதிவாகக்கூடிய செய்திகள் தெளிவாக சொல்லுகின்றன. அதே நேரம் கத்தார் நாடு ஒரு புதிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். வானிலை திறக்கப்பட்டதும் விமான சேவையை வழங்குவோம் எனவும் தற்போது வரை வானிலை பாதுகாப்பாக இருக்கிறாகவும் கத்தார் தெரிவித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.